படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலி படம். சூப்பரா நடிச்சிருக்காரு சூரி. படம் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது படம். அதான் ப்ரோ, இல்ல பரவாயில்ல ப்ரோ. ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. செட் ஆச்சு, டிஃப்ரெண்டாலாம் தெரியல, சூப்பரா இருந்துச்சு. நல்லா கனெக்ட், பயங்கரமா கனெக்ட் ஆச்சு. அப்புறம் அமரன் படத்துக்கு அப்புறமேட்டு ஒரு ஃபேமிலியோட வந்து பாக்குற படம் உண்மையிலேயே ரொம்ப எமோஷனல் இருந்தது. இது யார் வேணாலும் பார்க்கலாம், ஒட்டுமொத்த குடும்பமே வந்து பார்க்கலாம். அது ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்துட்டு பாத்தீங்கன்னா விடுதலை படத்துக்கு அப்புறம் வந்து அதாவது எஸ்பெஷலி இந்த சவுத் ரீஜன் மதுரை மண்ணினுடைய அந்த மண் வாசனை வந்து நல்லாவே தெரிய வருது. இன்னும் சென்னை மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபிள் ஆகும். ஒரு கிராமத்துல இருந்தும் சரி, நகரத்துலையும் சரி, எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா எமோஷனலா இருந்தது. டெஃபினட்டா ஏத்துப்பாங்க. இது போலாம் முன்னால வாழ்ந்துருக்காங்க. இப்படிலாம் உணர்வுபூர்வமான படம். ஒரு ஃபேமிலின்றது எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும், ஒரு ஃபேமிலி வந்து என்ன மாதிரி பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது நல்லாவே எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் டைரக்டருக்கும் சரி, ஆக்டர்ஸுக்கும் சரி, ஆக்டருக்கும் சரி. டெஃபினட்டா இவர் நல்ல ஒரு மோஸ்ட் வந்து சீனியர் ஆக்டரோட ரொம்ப ஒரு அஜித், விஜய் கம்பேர் பண்ணும்போது அவங்களோட டாப் மோஸ்ட் ஒரு ஆக்டரா போறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. தொடர்ந்து அவர் ஹிட் படமா கொடுத்துட்டு இருக்காரு, இன்னும் கொடுப்பாருன்னு நம்புறோம். ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாருமே கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய படம் இது. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பயங்கர எமோஷனலா நடிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் சூரிய பார்த்ததுல நைஸ். இல்ல ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பண்ணிருக்காங்க. கிரேட் ஆக்டிங், ஸ்டன்னிங்கா இருந்தது. பாக்குறப்ப ஃப்ரேம் எமோஷனல் ஆகுதான்றதை தாண்டி வேற மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து ரைட். பரோட்டா சூரியில இருந்து இந்த லெவல் ஆஃப் சூரி வந்து வெரி நைஸ். அதாவது இல்ல விடுதலைக்கு அப்புறத்துல இருந்தே அவர் இந்த மாதிரி ஜானர்ஸ் வந்து லைக் ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்க மாதிரியான ஜானர்ஸ் எடுக்கிறனால இன்னும் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்ல ஃபேமிலி படம், நல்ல என்டர்டைன்மெண்ட். சூர்யாவோட ஒரு நியூ பார்ட் ஆஃப் ஸ்டோரி வந்து நல்லா இருக்கு. விடுதலை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி அண்ட் அதை வந்து ஒரு ஃபெடரலிசம் பற்றி பேசுறது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலி கமிட்மெண்டடு, நல்ல என்டர்டைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா காமெடி என்டர்டைன்மெண்டாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக வந்து ஃபேமிலி சென்டிமெண்டலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருக்கு. எஸ், நல்லா பார்க்கலாம், நல்ல ஃபேமிலி. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஃபேமிலி படம் வந்திருக்கு. கடைக்குட்டி சிங்கத்தை விட இது சூப்பரான படம், நல்ல படம். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலி படம். சூப்பரா நடிச்சிருக்காரு சூரி. படம் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது படம். ஆமா எல்லாம் ஹீரோ நடிச்சா ரொம்ப நல்லா நடிக்கிறாரு அவரு. ஆகுது அவர் இன்னும் ஹீரோவே நடிக்கணும். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பர், நல்லா இருந்துச்சு. சூப்பர் மூவி ப்ரோ, நல்ல மூவி, கண்டிப்பா பார்க்கணும் எல்லாரும். சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது எல்லாமே. ஆமா பார்க்கலாம். அப்படிலாம் இல்ல, நல்லா குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்தது. சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு. ஃபேமிலி படம். சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பரா இருந்தது, ஃபேமிலி படம் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா இருக்கு. அழுவையாதான் வருது. ரொம்ப ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோம். ஃபேமிலியா பார்க்குறோம். ரொம்ப எமோஷனல் படம் தான். சொந்த பந்தமா இருக்கிறதுல வந்து படம் பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்குங்க. ஃபேமிலிக்கு ஏற்ற கதை தான், நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சுங்க சார். படம் சூப்பரா இருக்குங்க சார், நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்ல குடும்ப படம் தான், எல்லாரும் பார்க்கலாம். ஆமா, பேரண்ட்ஸ் வந்து அக்கா கூட பிறந்தவங்க வந்து அழுக செய்வாங்க. போத் எமோஷனல் ஜாலியா தான் இருக்கு. ஃபேமிலி ட்ராமா ஒரு 3 hours நல்லா தான் போச்சு. கொஞ்சம் மெதுவா தான் போச்சு. ஓகே, பாக்குற அளவு ரொம்ப ஸ்லோவா போறது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் கிட்ட கொஞ்சம் லேக் ஆச்சு. சூர்யா ஆக்டிங் ப்ரொஃபஷனலா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. மேபி அவரே அடிச்சு கதைனால ரொம்ப ரிலேட் ஆகி நடிச்சாரான்னு தெரியல. ஆப்டா இருந்தது சூர்யோட ஆக்டிங்.
அதை விட ஹீரோயின் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா அவங்களோட ரோல் நிஜமாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. யார் ரொம்ப ஐஸ்வர்யா ராஜேஷ் சார். ஆமா, தேங்க்யூ.